அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ஸ்லீவ் ஜாயின் பண்றதுல பிசிறு தெரியாம இருக்கறக்காக ஓவர்லாக் தையல் போடுவாங்க. பாருங்க, அலோ ப்ளவுஸ்ல ஓவர்லாக் தையல் போட்டுருக்காங்க. இந்த மாரி ஓவர்லாக் மெஷின் இருந்தா ஓகே. ஓவர்லாக் மெஷின் இல்ல அப்டின்னா, அந்த பிசிறு தெரியும். அது தெரியாம எப்படி நம்ம கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கவனமா பாருங்க. நம்ம நார்மலா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது, இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்றோம்னா, லைனிங் மெட்டீரியலையும், ப்ளவுஸ் மெட்டீரியலையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட்டே அட்டாச் பண்ணிடுவோம். நம்ம இந்த மாரி ஓவர்லாக் தையல் தெரியாம, பிசிறு தெரியாம கன்சீல் பண்ற டெக்னிக் என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்லயே அட்டாச் பண்ணாதீங்க. இந்த மாரி தனித்தனியா வச்சுக்கங்க. இப்போ பாருங்க நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லைனிங் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? இத எடுத்து நம்ம கீழ் பக்கமா வச்சுக்கணும். பாருங்க, வீடியோவ கவனமா பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடுனா ஃப்ரண்ட் சைடுக்கு கரெக்ட்டா நீங்க வச்சுக்கங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் மெட்டீரியலு. ப்ளவுஸ் மெட்டீரியலும் அதே மாரி தான். இதுக்கு மேல வச்சுக்கங்க. நம்ம எப்பவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்றது, நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துரும். அந்த சைடு உங்களுக்கு பேக் சைடு. நீங்க இந்த மாரி டெக்னிக்ல நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த தையல் தெரியாது, பிசிறு தெரியாது. ஓவர்லாக் தையல் கூட நீங்க போட வேண்டியதில்ல. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அகைன் ஒரு டைம் சொல்றேன். நீங்க வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலையும், லைனிங் மெட்டீரியலையும் ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க அட்டாச் பண்ணாதீங்க. அது மட்டும் தனித்தனியா வச்சுட்டு, இந்த மாரி நம்ம மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். நார்மலா ஷாப்ல எல்லார்கிட்டயும் ஓவர்லாக் மெஷின் இருக்கும். இப்ப வீட்ல இருந்தே டெய்லரிங் பண்றவங்க கிட்ட அந்த ஓவர்லாக் மெஷின் இருக்காது. அப்போ இந்த மாரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிசிறும் கன்சீல் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டா வரும். பாருங்க, அந்த பிசிறு வந்து லைனிங் மெட்டீரியலுக்குள்ளயும், ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு உள்ள வந்து கன்சீல் ஆகும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவுமே நீட்டா இந்த மாதிரி வரும். இப்ப நம்ம பேக் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க அர்கட் பாயிண்ட் கரெக்ட்டா மீட் ஆகுற மாரி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நம்ம பேக் சைடும், ஃப்ரண்ட் சைடும் நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசுறு வருது பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஓவர்லாக் மெஷின் இருந்ததுன்னா, இப்ப நம்ம தையல் போடலாம். பட் நம்ம வந்து இந்த மாரி ஸ்டிச் பண்ணியிருக்கனால, இப்ப லைனிங் மெட்டீரியலும், ப்ளவுஸ் மெட்டீரியலையும் அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணா, அது உள்ள வந்து கன்சீல் ஆயிடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு உள் சைடு, மேல் சைடு எப்படி இருக்கோ, அதே மாரியே உள் சைடும் உங்களுக்கு தையல் வந்துரும். உங்களுக்கு எந்த ஒரு ஓவர்லாக் தையலும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, நான் ப்ளவுஸோட வெளிப்பக்கம் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயும் சுருக்கம் வராது. ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். பாருங்க, நம்ம அளவு ப்ளவுஸ்ல ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு அது தெரியும். பட் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதுல அந்த பிசுறு எங்கேயுமே தெரியாது பாருங்க. நம்ம ஓவர்லாக் தையல் போட வேண்டிய அவசியமும் இல்ல. உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நீட்டா இருக்கும். இது ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு மட்டும் இல்ல. ஸ்லீவோட சைட் ஜாயிண்ட்ல பிசுறு இல்லாம எப்படி நம்ம கன்சீல் பண்றது, ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி பிசுறு இல்லாம கன்சீல் பண்றது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, வெளிப்பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு உள் சைடும் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, உங்க கஸ்டமருக்கு அந்த ப்ளவுஸ் ரொம்பவுமே புடிக்கும். எகைன் வந்து உங்ககிட்ட தான் ப்ளவுஸ் அவங்க குடுப்பாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.